நோ பாக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. கண்டெய்னரில் சேஃபாக அனுப்புகிறேன். ஒரு வழியாக 3 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்க வேண்டியது இப்போ திரும்ப கிடச்சிருக்கு. ஹிஸ்ட்ரியில் நடந்த எல்லாத்துக்கும் ஒரே காரணம், கோடெக்ஸ்னு சொல்லப்படுற ஆல்ஃபாக்கு பவர் கொடுத்தது. இதுக்குள்ளே இருக்க கோர் பாக்ஸ் தான் காரணம். இது திரும்ப ஆல்ஃபாக்கே கிடைச்சா சாம்பல் தான் மிஞ்சம். எல்லோரும் இந்த பாக்ஸை சீக்ரெட் டேட்டாவை தான் நினச்சாங்க. ஆனால் யுரேனியம் ஃப்ரான்சியம் மாதிரி பவர்ஃபுல் மெட்டலால் கூட இந்த ஒரு மெட்டல் கிட்ட நிற்க முடியாது. இந்த பாக்ஸில் மொத்தம் 2 கோர் இருக்குது. ஆடம், கோர் 2 பாக்ஸை உங்ககிட்ட கொடுக்குறேன். கோர் 1 பாக்ஸை ஸ்னேக் பைட் கேங் கிட்ட கொடுக்குறேன். ஆப்போசிட்டில் இருக்க எல்லா கேங்கும் இந்த பாக்ஸை தேடிட்டுருக்காங்க. ஹை கில் சொல்கிற வரைக்கும் இந்த பாக்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்கும். எதுனா ஒரு பிசுறு தட்டினா கூட உங்கள் கதை அவ்வளோதான். 3 வருஷமாக கோர் பாக்ஸை நம்ம கையில் கிடைக்கூடாமல் பண்ணவனை கண்டுபிடி. ஆல்ஃபாவை தொட்டா அவனுக்கு என்ன நடக்கும்னு காட்டு. ஆடம், இப்போதைக்கு இந்த கேங்லேருந்து வெளியேறு. சரி விடு, எதை நினைச்சா ஃபீல் பண்ணாத. ஜெய் வேற காணாமல் போயிட்டான். ரிச்சிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதனால நம்மளுக்கு எதனா பிரச்சனை வருமா? எங்கடா போன? 2 நாளா கால் பண்ணாலும் எடுக்க மாட்ற, வேலைக்கும் வர மாட்ற. இல்லை மாறா, ஒரு சின்ன பிரச்சனை தான். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். கால் பண்ணால் எடு. எதனா பிரச்சனைனா சொல்லு, நான் வரேன். சரிடா மச்சான், பார்த்துரு. சொல்கிறா. ஏண்டா காலேஜ் வரல? வெளில போயிருந்தேன்டா. நாளைக்கு காலேஜ் வந்துடுறேன். சரி, என்னாச்சு? அடுத்த வாரம் எக்ஸாமு, காலேஜுக்கு சீக்கிரம் வா. சரி. காலேஜ் போகலாமா வேணாமா? அக்கா வேறு வீட்டில் தனியாக இருக்கு. சரி, பார்த்துக்கலாம்.
480. மணி 10 போகுதுடா. மச்சம் காசு அனுப்புறேன், சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துரு. இன்னும் எத்தனை பேர் என்ன கொல்ல வருவீங்க? நீ என்னதான் என்ன கொன்னாலும் கிளப்ல இருக்கவங்க ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க. ஓ சாவு. சொல்கிறா. மச்சான், எல்லாரும் ஊட்டி போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். நீ வந்தால் மட்டும் போதும். சரி, ஓகே, வரேன். அண்ணே, தேடி இருந்தாங்கிறோம், யாரும் கூடிய சீரை கண்டுபிடிச்சிருவோம். மனுஷனுக்கு பல வகை இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் போனாங்கடா. இல்லை, அதுக்கு அந்த இடத்துக்கு போகணும். அண்ணே, ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. சாண்டோ, நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். என்ன பண்ணணும்னு தெரியும்ல? இத்தனை நாளாக நான் எதை நினச்சி பயந்துட்டு இருந்தேனோ அது இப்போ நடந்துருச்சு.
அன்னைக்கு மட்டும் எனக்கு ரிச்சி கால் பண்ணாமல் இருந்திருந்தா அவன் தம்பியை காப்பாற்ற நான் போயிருக்க மாட்டேன். இவங்க விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆனதுனால நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே நடந்துச்சு. பண்ணது பத்தலையா? ஜோசப் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? உன் தம்பியை காப்பாற்ற போய் எனக்கு இருந்த ஒரே ஃபேமிலி என் அக்கா. உன்னை கொன்னா எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சதில்ல. என்ன கொன்னா எல்லா பிரச்சனையும் முடிய போறது இல்ல. என்னடா சொல்ற? என் தம்பி காணா போனதுக்கும் உங்க அக்காவை இழந்ததுக்கும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம். ஜோசப், நான் சொல்ல வரது கேளு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம்னா எனக்கு புரியல. ஒரு ஆல்ஃபானா என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதெல்லாம் கட்டுக்காதீங்க. அது கதை இல்லை, அப்படிப்பட்ட சிவிலைசேஷன் ஒன்று இருக்கு. அவங்க தான் கோடெக்ஸ்னு சொல்லப்படுற ஆல்ஃபா. நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு சாதாரணமான கேங் இல்லை, ஒரு கவர்மெண்ட்டையே கட்டி ஆண்டவங்க. ஹிஸ்ட்ரியில் நடந்த கொடூரம், ஹிரோஷிமா, நாகசாக்கி, இதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஆல்ஃபா கிட்ட இருக்கிற அந்த பவர்ஃபுல் மெட்டல். இப்போ பவரில் இல்லாத ஆல்ஃபாவை பார்த்து கவர்மெண்ட்டே பயப்படுதுன்னா அப்போ ப்ரைம் டைமில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோ. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ஃபா கிட்டேருந்து காணாமல் போன அந்த கோர் பாக்ஸை கண்டுபிடிக்கிற வேலையாக தான் நாங்கள் ஹையர் பண்ணாங்க. அந்த மிஷினோட பேர் ப்ராஜெக்ட் ஆண்டம். அதோட டைரக்டர் தேஜா. நானும் உங்கள் அக்காவும் தான் ப்ராஜெக்ட் ஆண்டமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஏன் அக்காவா? ஆமாம், சரியா 2015 கோர் பாக்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த கோர் பாக்ஸால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் தேஜா கிட்ட கொடுக்காம நாங்கள் தலைமறைவாயிட்டோம். இந்த 3 வருஷமாக கோர் பாக்ஸ் யாருக்கையில் கிடைக்கூட அந்த மாதிரி பண்ணது உங்கள் அக்கா. என் தம்பியை பிடிச்சா நான் மாட்டிப்பேன்னு நினச்சிக்கினாங்க. ஆனால் நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே என் தம்பியை தூக்கிட்டாங்க. இந்த கோர் பாக்ஸ் இருக்கிறதுல போய் பார்க்கும்போது எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு என் ஃப்ரெண்டை கொன்னுட்டு கோர் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து பார்க்குறதுக்குள்ள உங்கள் அக்காவை கொண்டுட்டானுங்க. என் அக்காவை கொன்னது யாரு? டார்கெட் 7 லீடர் ஆடம். அவனோட தம்பி சாண்டோ. ஆடம் கோடெக்ஸ்லேருந்து வர கோல்டை அக்வாரிஜம்ன்ற ஆக்சியில் டிசால்வ் பண்ணி அந்த கோல்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறான். ஏன்னா ஆப்போனண்ட்டுக்கு கோல்டு கிடைக்கக்கூடாது. இத்தனை நாளாக கோர் பாக்ஸ் கோடெக்ஸ் கைக்கு கிடைக்காம பண்ணதுனால தான் ஆடமோட தம்பி சாண்டோ உங்கள் அக்காவை கொண்டான். இப்போ அவன் எங்கே இருக்கான்? ஜோசப், நீ அவனை கொன்னா கோடெக்ஸ் உன்னை கண்டிப்பாக கொண்டுடுவாங்க. எனக்கு என்னன்னாலும் சரி, அந்த அவனை கொல்லாம விட மாட்டேன். ஜோசப், நான் சொல்றத கேளு. கோடெக்ஸ்ல இருக்கிறவங்களே சாண்டாவை கொல்ல காத்துன்னு இருக்காங்க. ஏன்னா அவன் ஆல்ஃபால வாட்டர் லிஸ்ட்ல இருக்கான். அவங்க அண்ணன் ஆடம் இருக்கிறதுனால அவங்களால அவனை கொல்ல முடியல. நீ சாண்டோவை கொன்னு அவனோட அடையாளத்தை எடுத்துன்னு கோடெக்ஸோட கிளப்ல போய் சேரணும். வாட்டர் லிஸ்ட்ல இருக்கிறவனை நீ கொண்டதுனால உன்னோட கோரிக்கை அவங்க நிறைவேற்றலாம். அப்போதான் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அக்கா எதுக்காக உயிரை விட்டா? கோர் பாக்ஸ் அவங்க கையில் கிடைக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆடம் கிட்டேருந்து அந்த கோட்டு பாக்ஸை எடுக்கணும். அடுத்த கேங் ஸ்னேக் பைட். 2K அந்த கேங்கில் இருக்கான்.
கோர் 1 பாக்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு. அதை எடுத்தாதான் 2 கோர் பாக்ஸும் சேஃபாக இருக்கும். நடந்த எல்லாத்தையும் என் மேலே வர மாதிரி நான் பார்க்குறேன். கோடெக்ஸில் இருக்கிற 18 கேங்குக்கும் லீடர் அவங்க பேர் மைக்கேல். அவனுக்கு கீழே தான் அந்த கிளப் இருக்கு. கிளப்ல மைக்கேலோட கம்மாத டுஷூல இருப்பான். அவனை வச்சு தான் நீ கிளப்ல சேர முடியும். நீ இதை பண்ணலைன்னா உங்க அக்கா இறந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். உன்னால முடியலன்னா அப்படியே ஓடுறேன், நான் பார்த்துக்கிறேன். ஏய், இன்னும் சாவலியா? இன்னுமா என்ன ஜெயிக்க முடியும் நம்புற? சாண்டோ, ஒரு முக்கியமான விஷயம். ஹலோ, கேக்குதா? எனக்கு கேட்குது, ஆனால் அவனுக்கு கேட்குமா இல்லையான்னு தெரியல. ஹேய், நான் எதில் வச்ச மிச்சம்டா நீ? ப்ராஜெக்ட் ஆண்டம். இப்போதான் உன் தம்பி துடிக்க துடிக்க கொண்டேன். என்னடா சத்தத்தையே காணோம்? எனக்குள்ள இருக்கிற ஈகோவை தொட்டுட்டடா நீ. டேய், உனக்குள்ள இருக்கிறது ஈகோனா எனக்குள்ள இருக்கிறது கொல்லாம விட மாட்டேன்டா.
வருமா கோட் பாக்ஸ் செஞ்சிருக்கு. ஆல்ஃபாவில் வந்து 13 பிளட் லைனும் வார்னிங் கொடுத்துருக்காங்க.